அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்களுக்காக நேரலையின் ஊடாக அதாவது சந்தித்துக் கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் அதாவது கடந்த கால பரீட்சை வினாத்தாட்கள்லாம் இது என்னவாக இருக்கும் என்றால் கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட தேசிய மொழிகள் மற்றும் மானுடவியல் கிளையால் அறிமுகப்படுத்தப்பட்ட 2024 ஆண்டு நடைபெற்றது. 2023 பரீட்சையை எதிர்நோக்கிய மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட அந்த பரீட்சை வினாத்தாட்களின் ஒரு மீட்டலாக இருக்கும். இந்த பேப்பரை முடித்ததன் பிற்பாடு இந்த முறை பரீட்சையை எதிர்நோக்கிற மாணவர்களுக்காகவும் அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட பரீட்சை வினாத்தாட்களை நாங்கள் என்ன செய்வோம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய இந்த வகுப்பில் இந்த கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட இது போன வருஷத்தின் அந்த மாதிரி வினாத்தாள் ஒன்றுன்ற பகுதி ஒன்றினுடைய விடயத்தை பற்றிய ஒரு வினாவிடை வகுப்பாகத்தான் இந்த வகுப்பு என்ன செய்வென்றால் அமைந்திருக்கும். பகுதி ஒன்றை பொறுத்தவரையில் மாணவர்கள் என்ன செய்வென்றால் 40 பல்தேர்வு வினாக்கள் வரும். அதில் குறைஞ்சது 30க்கு மேற்பட்ட சரிகளை என்ன செய்வென்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு 30க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பல்துறை ஆற்றல் சம்பந்தமான அல்லது பல்துறை அறிவினை உடைய ஒரு மாணவர்களாக திகழ வேண்டும். அதாவது அதில் 1 தொடக்கம் 10 வரையும் அமைப்பு, பிறகு 11 தொடக்கம் 20 வரையான ஒரு அமைப்பு, பிறகு 21 தொடக்கம் 30 வரையான அமைப்புகள் கேள்விகளுடைய அமைப்பு என்ன செய்ய வேண்டால் அங்கே அமைந்து வரும். அதனால் என்ன செய்ய வேண்டாம், மாணவர்கள் என்ன மாதிரி கேள்விகள் வருகின்றது, அதுக்கு எவ்வாறு நாங்கள் விடையை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் வகுப்பாகத்தான் இந்த வகுப்பு என்ன செய்ய வேண்டால் அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அந்த வகையில் பகுதி ஒன்றின் முதலாவது கேள்வியாக வருவது பெரும்பாலும் நாங்கள் படிக்கின்ற பாடங்களில் வருகின்ற ஒத்த கருத்துள்ள சொற்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த முதலாவது கேள்வி எப்போவும் என்ன செய்யறால் பரீட்சையில் எப்போதும் வருகின்ற ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவும் அசைந்தாடும் கிளுகிழுப்பை பழக ஒரு மரப்பாச்சி, அசைந்தாடும் கிளுகிழுப்பை பழக ஒரு மரப்பாச்சி. இங்கு மரப்பாச்சி என்பதனுடைய அர்த்தம் கேடப்பட்டது. இது அட்டை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை அடிப்படையாக கொண்டு வருகின்ற பாடத்திலே வருகின்ற ஒரு நாடக பகுதியிலே வர ஒரு வரிதான் இதில் என்ன செய்யப்படா தரப்பட்டிருக்கிறது. அசைந்தாடும் கிளுகிழுப்பை பழக ஒரு மரப்பாச்சி. இதில் மரப்பாச்சி என்பதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும் என்றால் மரத்தால் செய்யப்பட்ட அந்த பொம்மை என்ற அர்த்தத்தை என்ன செய்யுமெண்டா குறிக்கும். மரப்பாச்சி என்றால் என்னவா இருக்கும் என்றால் மரத்தால் செய்யப்பட்ட அந்த பொம்மை என்ற அர்த்தத்தை என்ன செய்யுமெண்டா குறிக்கும். அதாவது அசைந்தாடும் கிளுகிழுப்பை பழக ஒரு மரப்பாச்சி பாவையரி ஜார் பறிச்சா என்றுதான் அதில் வரும். இப்போ மரப்பாச்சி என்றா இதில் என்னதான் குறிக்கிறது என்றால் மரத்தால் செய்யப்பட்ட பாவை அண்டா, பாச்சி என்பது பாவை அண்டா பொம்மையை குறிக்குது. மரத்தால் செய்யப்பட்ட அந்த பொம்மை என்றது முதலாவது கேள்விக்குரிய விடையாக இருக்கும். இது அட்டை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அட்டை திங்கள் என்று சொல்லப்படுகிற நாடக பகுதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். மரப்பாச்சி என்றால் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை. 2வது கேள்வி பாருங்கோ. வள்ளல் அடி இணைக்கு
வாய்த்த மலர் எதுவோ இங்கு வள்ளல் என்பது. இங்கு வள்ளல் என்று சொல்லப்படுவது இது தமிழ் பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற பாடத்தை அடிப்படையாக கொண்டு, தமிழ் பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த சுவாமி விபுலானந்த அடிகளால் எழுதப்பட்ட ஈசன் உவக்கும் இன்மலர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பிலிருந்து, கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல்லாம் இதாயிருக்கும். வெள்ள நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ள நிற பூமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இதில் கேட்ட கேள்வி வள்ளல் என்பது. வள்ளல் என்றது இங்கே என்னவா இருக்கும் என்றால், அதாவது கொடை ஆளி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. வள்ளல் என்றால் என்னவா இருக்கும் என்றால் கொடையாளி, அதாவது கேட்கின்ற மக்களுக்கு கேட்கின்ற பொருளை வாரி வழங்கக்கூடிய ஆளை சொல்றது வள்ளல். அவை வள்ளலுடைய அந்த பாதங்களுக்கு இணையாக வாய்க்க பெற்ற மலர் எதுவோ இங்கு வள்ளல் என்பது என்னதை குறிக்கும் என்றால் கொடையாளி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கோ. நகல் எடுக்கும் மிஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம். நகல் எடுக்கும் மிஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம். நகல் என்பதன் எதிர்ப்பதம். நகல் எடுக்கும் மிஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம். இங்கு நகல் என்பதனுடைய எதிர்ப்பதம். இது எங்க வருது என்றால், அதாவது நகல் எடுக்கும் மிஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம் என்பது கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுகதை பகுதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கேள்வியாக இருக்கும். அவை நகல் எடுக்கும் என்றால் நகல் எடுக்கின்ற அந்த மிஷின்கள் இயந்திரங்கள் வருவதற்கு முன்னரான காலம். நகல் என்பதனுடைய எதிர்ப்பதம், அதாவது நகல் என்பதனுடைய எதிர்ப்பதம் என்னவா இருக்கும் என்றால், ஞாபகப்படுத்துங்கோ, அசல் என்பதை குறிக்கும். அசல் அதனுடைய எதிர்கருத்து சொல் என்னவா இருக்கும் என்றால் நகல் என்று குறிப்பிடப்படும். அதாவது அசல் என்றால் என்னவா இருக்கும் என்றால், அதாவது உண்மை பூர்வமான உறுதியானதான் அசல். அதே மாதிரி இருக்கிறது தான் நகலாக இருக்கும். நகல் என்பதனுடைய எதிர்ப்பதம் என்னவா இருக்கும் என்றால் அசல். அடுத்த கேள்வி பாருங்கோ. அறத்தின் உருவம் போல்வான். இங்கு உருவம் என்பதன் எதிர்ப்பதம். உருவம் என்பதன் எதிர்ப்பதம். உருவம் அதனுடைய எதிர்ப்பதம் என்னவா இருக்கும் என்றால் அருவம் என்பது என்னவா இருக்கும் என்றால் சரியான விடையாக இருக்கும். அவை பார்த்தா விளங்கும். முதலாவது மரப்பாச்சி என்பது மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை. வள்ளல் என்பது கொடையாளியை குறிக்குது. நகல் என்பதன் எதிர்ப்பதம் அசலண்டு சரி. அடுத்தது உருவம் என்பதனுடைய அதாவது எதிர்ப்பதம் அருவம் என்று சொல்லப்படும். அஞ்சாவது பார்த்தீங்கள் என்றால் இந்திய பண்பாட்டின் 75 விழுக்காடு திராவிட பண்பாடு ஆகும். இந்திய பண்பாட்டின் 75 விழுக்காடு திராவிட பண்பாடு ஆகும். விழுக்காடு என்பது, விழுக்காடு என்றால் அதனுடைய அர்த்தம் சதவீதம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அதாவது 100க்கு மேலே வருகின்ற அதாவது சதவீதம் தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் விழுக்காடு. அப்போ இந்திய பண்பாட்டின் 75% திராவிட பண்பாடு பின்பற்றப்படுகிறது. இதில் வார விழுக்காடு என்பது என்னத்தை குறிக்கிறது என்றால், அதாவது திராவிட பண்பாடு விழுக்காடு என்பது சதவீதம் என்ற பொருளை தருகின்ற ஒரு சொல்லாக இருக்கும். சதவீதம் என்ற ஒரு பொருளை தருகின்ற என்னவா இருக்கும் என்றால் சொல்லாக இருக்கும். இந்திய பண்பாட்டின்
75 விழுக்காடு திராவிட பண்பாடு விழுக்காடு என்பதற்குரிய ஒத்த கருத்து விழுக்காடு என்பதற்குரிய ஒத்த கருத்தை சொல் சதவீதம். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் வினா ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பின்வரும் வினா ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான ஒரு விடையை தெரிவு செய்க. பின்வருவனவற்றுள் தொடர்பு அற்ற சொற்களின் இணைப்பு. தொடர்பான சொற்கள் கேட்பான். இதில் கேட்டிருக்குது தொடர்பு அற்ற சொற்களினுடைய இணைப்பு. பார்த்தீங்களென்றால் மரம் தோப்பன் சொல்லப்படுது, பூமஞ்சரி, முத்து மாலை, மயில் குழாம். மயிலின்ற கூட்டம் குழாம் சரி. பூவின்ற பூவிൻ്റെ என்னவாயிருக்கும் என்றால் பூவினுடையது மஞ்சரி. மரத்தினுடைய கூட்டத்தை சொல்றது தோப்பு. ஆறாவதுக்கு என்னவாயிருக்கும் என்றால் முத்து. முத்துன்ற இதை சொல்றது மாலை என்றது பிழை. மணிகள் சேர்ந்தாதான் மணி மாலை என்று சொல்லுவோம் ஒழிய முத்துக்கள் சேர்ந்தால் அதை மாலை என்று நாங்கள் குறிப்பிட மாட்டோம். மரத்தின் இதை சொல்கிற தோப்பு சரி. மரங்கள் சேர்ந்தா தோப்பு, பூக்கள் சேர்ந்தா மஞ்சரி. அடுத்தது மயிலின்ற குழாம். அடுத்தது சொல்லப்படுகிறது முத்துன்ற மாலை என்பது என்னவா இருக்கும் என்றால் அது ஒரு பிழையானதாக இருக்கும். மணியின்ற இதுதான் மாலை என்று சொல்லப்பட முடிய முத்தின்ற மாலை என்று சொல்வது கிடையாது. கூட்டத்தை குறிக்கின்ற அந்த மரபு சொற்களில் வார விடயம். அப்போ பார்த்தீங்களென்றால் முத்து மாலை என்பது ஒரு மாற்று கருத்தாக இருக்கும். ஆறாவதுக்கு மூன்றாவது விடை மிக பொருத்தமான விடை. பின்வருவனவற்றுள் ஒரே தொகுதியில் அடங்குவன. பின்வருவனவற்றுள் ஒரே தொகுதியில் அடங்குவன. பின்வருவனவற்றுள் ஒரே தொகுதியில் அடங்குவன. சுக்கு மிளகு திப்பிலி, மனம் வாக்கு காயம், நித்தியம் நைமித்தியம், நித்தியம் நைமித்தியம் சத்தியம். அடுத்தது பழம் காய் கிழங்கு. சரிதானே? இதில் பார்த்தீங்களென்றால் சுக்கு மிளகு கடுகு. சுக்கு மிளகு கடுகு. சுக்கு மிளகு கடுகு என்பது என்னவா இருக்கும் என்றால் ஒரு மருந்து மூலிகைகளாக இருக்கும். அடுத்த நித்தியம் நைமித்தியம் சத்தியம். இதுவும் என்னவா இருக்கும்? நித்தியம் என்றால் ஒவ்வொரு நாள் நடக்கிறது, நைமித்தியம் விசேட காலங்கள் நடக்கிறது, சத்தியம். அடுத்தது பழம் காய் கிழங்கு. மனம் வாக்கு காயம். மனம் வாக்கு காயம் என்பது மனம் என்பது உள்ளவன் சொல்லப்படும், வாக்கென்பது சொல்லென்று சொல்லப்படும், காயம் என்பது உடம்பு. மனம் வாக்கு காயம். இதில் பார்த்தீங்களென்றால் மனம் என்பது மாற்றுக்கருத்து. மனம் என்பது உள்ளம். அடுத்தது வாக்கு. அடுத்தது வாக்கென்றது சொல். அடுத்தது காயம். காயம் என்றால் அது என்னத்தை குறிக்கின்றா உடம்பு. ஏழாவதுக்கு ரெண்டாவது விடையாக இருக்கு. மனம் என்றது வாக்கை குறிக்கிறது வேற வேற. வாக்கு என்பது சொல். அடுத்தது காயம். அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி. ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரிய விரதங்காத்து வாழ்வோம். எட்டாவது கேள்வி ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரிய விரதங்காத்து வாழ்வன சொல்வது நைட்டிகர் என்று சொல்லப்படும். எட்டாவதுக்கு முதலாவது விடை சரியான விடை. சந்நியாசி, அடுத்தது துறவி, அடுத்தது கிருகஸ்தர். சந்நியாசி என்றதும் முனிவர்கள் வாழுகின்ற அந்த வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கை. துறவி என்பதும் இல்லற வாழ்க்கையை துறந்தவன். ஆயுள் முழுவதும் பிரம்மச்சாரிய விரதம் காத்து வாழ்வோன்.
8க்கு சொல்றது நைட்டிகள். சாட்சி மாறி வரும் டிஜிட்டல் உலகிற்கு ஏற்ப கல்வியும் மாற்றமடைந்து வருகின்றது. டிஜிட்டல் என்பதற்கு நிகராக தமிழில் வழங்குகிற சொல். டிஜிட்டல் என்றா எண்மானம் என்பது சரி. டிஜிட்டல் என்றா அதனுடைய அர்த்தம் எண்மானம். அடுத்தது ஒருங்குறி என்றா யூனிகோட். அடுத்தது படிமம் இமேஜ். அடுத்தது திண்மம். சொல்ற விளங்கிட்டா? இதில் டிஜிட்டல் என்றது இது ஒரு கலைச்சொற்கள் என்ற வகைப்பாட்டில் என்ன செய்தண்டா வருகிறது. கலைச்சொற்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகைப்பாட்டில் வாரதான் என்னவா இருக்கும் என்றால் இந்த டிஜிட்டல் என்பது எண்மானம் என்ற அர்த்தத்தை குறிக்கும். தமது வலியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைப்பார். இங்கு ஆவாகனம் என்பது ஆவாகனம் என்பது என்னண்டா தனியாக பிடித்து வைத்தல். இதில் தனியாக பிடித்து வைத்தல் என்பது இதில் குறிக்கிறது நிலைநிறுத்தல் என்பதை குறிக்கிறது. 10வதுக்கு சரியான விடை 4வது விடையாக இருக்கும். வருத்தல், குணமாக்கல், அனுபவித்தல். அவர் தமது வலியை என்ன செய்யறா அங்கவஸ்திரத்திலே, அதாவது ஆவாகனம் என்றால் நிலைநிறுத்தி வைத்து விட்டு அல்ல தனியாக பிடித்து வைத்து விட்டு என்ன செய்வாரண்டா மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார். பாடம் முடிந்ததன் பிற்பாடு அவர் அந்த வயிற்று எடுத்து வயிற்றுக்குள் விட்டு விடுவார் என்றொரு கதை. இது நாவலர் எழுந்தார் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியில் வார என்னவா இருக்கும் என்றால் அருணந்தி சிவாச்சாரியாரை பற்றி குறிப்பிடப்படுகின்ற கருத்து. அன்னமிட்ட வீட்டில் கன்னம் இடாதே என்ற பழமொழிக்கு பொருத்தமற்றது. அன்னம் இட்ட வீட்டில் கன்னம் இடாதே என்ற பழமொழிக்கு பொருத்தமற்றது. அதாவது எங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அவரை என்ன செய்யலாம், நன்றி உணர்வோடு நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு துரோகத்தை நாங்கள் செய்யக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவன்னினை செய் நன்றி மறக்கக்கூடாது. சரி. உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யாதே, சாப்பிட்ட வீட்டுக்கு ஒரு தீமையை செய்ய நினையாத, அதுவும் சரி. உண்ணாய் சொத்து மண்ணாய் போகும் என்பது பயன்படுத்தப்படாத சொத்து வீணாக என்ன செய்ய வேண்டாம், அழிவுக்குள்ளாகும். பால் குடித்த வீட்டிற்கு பாதகம் செய்யாது. பால் குடித்த ஒரு வீட்டுக்கு பாதகம் என்றால் தீமையை செய்யாதே. அன்னமிட்ட வீட்டில் கன்னமிடாது என்ற பழமொழிக்கு பொருத்தமற்றது. மிச்சம் மூன்றும் பொருந்துகிறது. உண்ணாய் சொத்து மண்ணாய் போகும் என்பது ஒரு பிழையானதாக இருக்கும். மிச்சம் மூன்றும் சரி. உப்பிட்டவரை உள்ளளவன் என்பது செய் நன்றி மறக்கக்கூடாது. உண்ட வீட்டுக்கு இரண்டம் செய்யாதே என்றால் சாப்பாடு தந்த வீட்டுக்கு நீ ஒரு தீமையை செய்ய நெய்யாதே. பால் குடித்த வீட்டிற்கண்டால் பால் குடித்து நெருக்கமாக பழகிய அந்த மனிதர்களுக்கு நீ பாதகம் என்று சொல்லப்படுகிற தீமையை செய்யாது. 12வது கேள்வி, பாடை ஏறினும் ஏடது கைவிடே என்ற பழமொழி எதன் சிறப்பை உணர்த்துகின்றதென்றா கல்வி. அதாவது பாடம் ஏறினும், அதில் பாடம் ஏறினும் இல்லை, பாடை ஏறினும். பாடை ஏறினும் ஒரு ஆள் இறந்து போனாலும் அந்த படிக்கிற அந்த ஏட்டினை கைவிட்டு விடாது. ஏடு கண்டா புத்தகம் அல்லது நூல், அதை கைவிட்டு விடாது என்ற பழமொழி எதன் சிறப்பை உணர்த்துகின்றதென்றா கல்வியினுடைய சிறப்பு. 12வதுக்கு 4வது விடை என்னவா இருக்கும் என்றால் மிகச்சரியான விடை. அடுத்த கேள்வி, பிறக்கும் போதே சிறப்புடன் பிறப்பது என்ற பொருளை தரும் அருஞ்சொற்றொடர். கருவிலே திரு உடையோர் என்பது மிகவும் சரியான ஒரு விடையாக இருக்கும். அது பிறக்கும் போதே செல்வ சிறப்போடு பிறப்பது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆள் போல தழைத்து அருகு போல வேரோண்டு என்பது
செழிப்பும் நிலை பெறும். அடுத்தது ஒல்கா பெரும்புகழ் என்றால் அழிவில்லாத அந்த நீடித்த புகழ். அடுத்தது அருமை பெருமை அறிந்தென்றால் புகழுடன் கூடிய அந்த நிலை. இதுவெல்லாம் என்ன சொல்லுண்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அடுத்தது பின்வருவனவற்றுள் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்னென்றால் ஒரு சொல் 2 தடம் அடுக்கி வந்து, ஒரு சொல் 2 தடவை அடுக்கி வந்து பொருளை தருமாயின் அதை அடுக்கு தொடர் என்று சொல்லுவோம். இந்த அடுக்கு தொடரில் என்ன மாதிரி என்றால் ஒரு சொல் பிரித்தால் மற்ற சொல் தனித்து நின்று எண்ணத்தை தரும் என்றால் பொருளை தரும். அடுக்கு தொடரில் ஒரு சொல்லை பிரித்தாலும் மற்ற சொல்லானது என்ன செய்யுமெண்டா தனித்து நின்று என்ன செய்யுமெண்டா பொருளை தரக்கூடியது. தனித்து நின்று பொருளை என்ன செய்யறண்டா தரக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 14வது குடுகுடு, நடு நடு, படபட, அடுத்தது சிலு சிலு. சிலு சிலு என்பது இரட்டை கிளவி, படபட என்பதும் இரட்டை கிளவி, குடுகுடு என்பதும் இரட்டை கிளவி, நடு நடு என்பது என்னவா இருக்க வேண்டாம் அடுக்கு தொடர். நடு நடு என்பது 14வதுக்கு நடு என்றது நீண்ட நடு, நடு என்றது என்னவா இருக்க வேண்டாம் அடுக்கு தொடர். ஒரு சொல்ல பிரிஞ்சால் அடுத்த சொல் என்ன செய்யமாண்டா பொருளை தரும். நடு நடு, நடு நடு என்றது என்ன செய்யண்டால் பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. நடு நடு என்பது பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? இது சரியான விடையாக என்ன செய்யமாண்டா இருக்கும். நடு நடு என்பது மிகச் சரியான ஒரு விடையாக இருக்கும். அடுக்கு தொடர் ஒரு சொல்ல பிரித்தால் மற்ற சொல் என்னதை தருமெண்டா பொருளை தரக்கூடிய மாதிரி இருக்குது. நடு நடுவான குளத்திடை வெண்ணிலாவே, நடுவான குளத்திடை அல்ல நடு என்பது அடுக்கு தொடராக இருக்கிறது. அத்தி பூத்தாற் போல என்ற உவமை தொடரின் பொருள். அத்தி பூத்தாற் போல என்பது மிக அரிது என்பது சரி. 15வதற்கு மிக அரிது என்பது சரி. அத்தி பூத்தாற் போல என்பது மிக அரிது என்ற அர்த்தத்தை தருகின்ற என்னவா இருக்கும் என்றால் ஒரு என்னவா இருக்கும் என்றால் உவமை தொடராக இருக்கும். அத்தி பூத்தாற் போல என்பது மிக அரிது. 15வதுக்கு மிக அரிது என்பது மிகவும் சரியான ஒரு விடையாக இருக்கும். 16வது கேள்வி, மயில் வாகனம் தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். 60வது ஆண்டில் கொண்டாடப்படும் விழாவின் பேர். இதில் மணி விழா, வைர விழா என்று சொல்லப்படும். உயிருள்ள ஆக்களுக்கு கொண்டாடுறது மணி விழாவாகவும், உயிரற்ற பாடசாலைகள், கட்டிடங்கள், காப்புறுதி நிறுவனங்கள், ஏனைய நிறுவனங்களுக்கு கொண்டாடுறது வைர விழா. இதுக்கு சரியானது 16வதுக்கு 3வது விடை, மிகச் சரியான விடை மணி விழா என்பது. வெள்ளி விழா என்பது 25, 50 பொன் விழா என்று சொல்லப்படும். அமுத விழா என்றால் அது எதாயிருக்கும் என்றால் 80வது ஆண்டு இறுதியில் கொண்டாடப்படுகிற விழா அமுத விழா. அப்போ 25 வெள்ளி, 30 முத்து விழா, 40 மாணிக்க விழா, 50 பொன் விழா, 60 மணி விழா அல்லது வைர விழா, 75 பவள விழா, 80 அமுத விழா, 100வது ஆண்டில் கொண்டாடுற விழா நூற்றாண்டு விழா. 17வது, இம்மென்னு முன்னர் 700 800 அம்மென்றால் 1000 கேள்விகள் வந்து விழுந்தன. இங்கு இம் கம அம் என்ற ஒலிக்குறிப்பு சொற்கள் உணர்த்தும் பொருள். இங்கு இம் கம அம் என்ற ஒலிக்குறிப்பு சொற்கள் உணர்த்தும் பொருள். விரைவு என்பது மிகச் சரியான விடையாக இருக்கும். விரைவு இம்மென்று சொல்வதற்கு முன்பாக 700 800, அம்மென்று சொல்வதற்கு முன்பாக 1000 கேள்விகள் வந்து விழுந்தன. இங்கு இம் கம அம் என்ற ஒலிக்குறிப்பு சொற்கள்
உணர்த்துகின்ற பொருள் விரைவு குறிப்பை உணர்த்து. அறம், பொருள், இன்பம், வீடு என்பவற்றை குறிக்கும் தொகைச்சொல். அறம் கம பொருள் கம இன்பம் கம வீடு என்றதை சொல்றது நாற்பொருள் அல்லது புருடார்த்தம். 18க்கு முதலாவது விட சரி. நாற்படை என்பது தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை. நாற்குணம் என்பது பெண்களுக்கு குறித்தான நாற்குணம் என்ன கொண்டால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஆண்களுக்கு குறித்தான குணம் அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்படி. நாற்றிசையண்டா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. கிட்டி புல்லும் பம்பரமும் கிருகி அடிக்க பாலாறு. இங்கு இடம்பெற்ற கிருகி என்பது எப்பிரதேச வழக்கு சொல் என்பது கிழக்கு பிரதேச வழக்கு சொல். கிருகி என்பது சுழன்று என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அதாவது கிருகி என்றா என்னத்தை குறிக்கின்றால் சுழன்று என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தை என்ன செய்யறா குறிக்கிறது. கிருகி என்றால் சுழன்று அடிக்க என்று சொல்லப்படுகிறது. கிருகி என்பது மட்டக்களப்பு பிரதேசத்தில் சுழன்று என்று சொல்லப்படுகின்ற அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சொல். 19 கேள்வி. 20வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பாரசீக மொழி சொல்லாக வருவது. பின்வருவனவற்றுள்ள பாரசீக மொழி சொல்லாக வருவது மைதானம் என்பது பாரசீக மொழி சொல்லாக வரும். 20க்கு மைதானம் என்பது பாரசீக மொழி சொல்லாக என்ன செய்ய வேண்டாம் அமைந்திருக்கு. அவை விளங்கணும். இது ஒரு பிறமொழி சொற்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு போர்த்துகேய மொழிச்சொல், ஒல்லாந்து மொழிச்சொல், ஆங்கிலேய மொழிச்சொல், கன்னட மொழிச்சொல், மராட்டி மொழிச்சொல், அரபு மொழிச்சொல் என்று ஒவ்வொரு சொல் வகைப்பாடுகளும் பிறமொழி சொற்களில் இருந்து வந்த அந்த விடயமாக இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு வரும். இனி 21 தொடக்கம் 30 வரையான கேள்விகளை நாங்கள் இலக்கண கேள்விகள் என்று நாங்கள் அழைக்கலாம். அதை நாங்கள் என்ன சொல்ல வேண்டாம், இலக்கண கேள்விகள் என்று குறிப்பிடலாம். அந்த இலக்கண கேள்வியில் முதலாவது மாற்றொலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கேள்விதான் முதலாவது தரப்பட்டிருக்குது. மாற்றொலி என்றால் ஒரு எழுத்து தன்னுடைய இயல்பான ஓசையிலிருந்து மாறி வேறு வகையில் ஒலிப்பதை சொல்கிறது மாற்றொலி என்று நாங்கள் அழைத்து கொள்வோம். அந்த வகையில் வல்லின எழுத்துக்கள் தமிழ் மொழியில் மாற்றொலியாக என்ன செய்யமெண்டா ஒலித்து கொள்ளும். அந்த வகையில் முதலாவது கேள்வி வந்திருக்கு. பின்வருவனவற்றுள் ககரம் ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். பங்கம் என்றது சரியான விடையாக இருக்கும். கப்பல் என்பதில் KA என்றதில் வருகிறது. பகல் KA, மோகம். ஆனால் பங்கம் என்றதில் என்னத்தில் வருதுண்டா GA என்ற ஒரு உச்சரிப்பில் GA என்ற உச்சரிப்பில் என்ன செய்யண்டா வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்த கேள்வி 22வது கேள்வி. பின்வருவனவற்றுள் ஆக்கப்பேராக அமையும் சொல். ஆக்கப்பேரண்டா என்னென்றால் இது பேர் சொல்லின்ற ஒரு வகைப்பாட்டில் ஒன்றுதான் ஆக்கப்பேர். பேர் சொல்லோட அல்லது வினையடி சொற்களோட விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுகின்ற பேரை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் ஆக்கப்பேர் என்று நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் குறிப்பிட்டு கொள்ளலாம். பேர் சொல்லோட அல்லது வினையடி சொல்லோட சேர்த்து, அதாவது உருவாக்கப்படுகின்ற விகுதிகளை சேர்த்து உருவாக்கப்படுகின்ற அந்த பேரை ஆக்கப்பேர் என்று சொல்லலாம். அது பேர் சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் விகுதி இருக்குது. வினையடி சொல்லோட சேர்க்கப்படுகிற ஆக்கப்பேர் விகுதி இருக்குது. பேர் சொல்லோட சேர்க்கப்படுற விகுதி
ஆளி சாலி இயல் தனம் துவம் இயம் ஆளன் காரன் கார். இது பேர் சொல்லோட சேர்க்கப்படுற விகுதி. வினையளி சொல்லோட சேர்க்கிற விகுதி சீனா ஐயன்னா பூனா வீணா உப்பன்னா பூனா அம் மதி இச்சல் இக்கை வை கை அம் மை என்று அதிலையும் என்ன செய்யறாண்டா விகுதிகள் இருக்குது. பேர் சொல்லோட அல்லது வினையளி சொற்களோட சேர்க்கப்படுகிற விகுதியை சொல்றது என்னவா இருக்கும் என்றால் ஆக்கப்பேர் என்று சொல்லப்படும். இதில் ஆக்கப்பேராக அமையும் சொல் பங்கு சக ஆளி சேர்த்தா என்னென்று வருமெண்டா பங்காளி. கொடை சக ஆளி கொடையாளி. முதல் சக ஆளி முதலாளி. புவி சக இயல் புவியியல். மெய் சக இயல் மெய்யியல். பொருள் சக இயல் பொருளியல் என்று வரும். இதில் பங்காளி என்பது 22வது 3வது விடை மிகச் சரியான விடையாக இருக்கும். பின்வருவனவற்றுள் ஆக்கப்பேராக அமையும் சொல் பங்காளி என்பது மிகச் சரியான விடையாக இருக்கும். மாணவருக்குரியது ஒழுக்கம். இங்கு கூ உருவு உணர்த்தும் பொருள் என்னவா இருக்கும் என்றால் தகுதி என்பது சாட்சி. இது 4ஆம் வேற்றுமையில் வருகிறது. 4ஆம் வேற்றுமைன்ற உருவு தெரிய வேணும். 4ஆம் வேற்றுமைன்ற உருவு என்னென்று சொல்லப்படும் என்றால் கூ என்று சொல்லப்படும். 4ஆம் வேற்றுமைன்ற உருவு கூ என்று சொல்லப்படும். 4ஆம் வேற்றுமைன்ற உருவு என்னென்று சொல்லப்படும் என்றால் கூ என்று சொல்லப்படும். 4ஆம் வேற்றுமைன்ற உருவு என்னவா இருக்கும் என்றால் கூ. 4ஆம் வேற்றுமை உருவு கூ. கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவு கூ. இந்த கூ என்ற உருவானது கொடை பகை அடுத்தது நட்பு தகுதி முதற்காரணம் அடுத்தது நிமித்த காரணம் கொடை பகை நட்பு தகுதி முதற்காரணம் நிமித்த காரணம் உறவு என்ற பொருட்கள்ல என்ன செய்யண்டா வரும். இதை விட நான்காம் வேற்றுமை தற்காலத்தில் வேறு சில வகையான பொருட்களையும் என்ன செய்யுமெண்டா வரும். நான்காம் வேற்றுமை தற்காலத்தில் வேறு சில வகையான பொருட்களில் வரும். அவை 7 பொருள் ஆரம்பத்தில் வந்தது கொடை. அவை என்ன நான்காம் வேற்றுமை பிரதானமான உருவுக்கு அது கொடை பகை நட்பு தகுதி முதற்காரணம் நிமித்த காரணம் உறவு என்று சொல்லப்படுகின்ற பொருட்களில் வரும். இந்த நான்காம் வேற்றுமை தற்காலத்திலையும் பிறக்கிறது. தற்காலத்தில் நான்காம் வேற்றுமை என்னென்ன பொருளில் வரும் என்றால் எல்லை பொருள் என்பதில் வரும். எல்லை பொருள் என்பதில் வரும். அடுத்தது என்னத்தில் வரும் என்றால் நாம் அப்படி காலக்குறிப்பு என்பதில் வரும். எல்லை பொருள் காலக்குறிப்பு. அடுத்தது என்னவா இருக்கும் என்றால் வீதம் விகிதாசாரம். அடுத்தது அனுபவ பேறு வினை அடை ஆக்கம் என்று சொல்லப்படுகின்ற பொருட்களில் தற்காலத்தில் வருவதாக குறிப்பிடப்படுகிறது. உங்களுக்கு இப்போ கேட்ட கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் என்றால் மாணவருக்குரியது ஒழுக்கம். இங்கு கூ உருவு உணர்த்துகின்ற பொருள் என்னவா இருக்கும் என்றால் மாணவருக்குரியது ஒழுக்கம் கூ உருவு உணர்த்துகிற பொருள் அதாவது தகுதி என்பது என்னவா இருக்கும் என்றால் மிகச் சரியான விடையாக இருக்கும்.
மாணவருக்குரியது ஒழுக்கம் இங்கு கூ உருவு உணர்த்துகின்ற பொருள் தகுதி பொருளில் என்ன செய்யறண்டா வருகிறது மாணவர்களுக்குரியது ஒழுக்கம் என்றது கூ என்றது தகுதி பொருளில் வருகிறது. திரிதல் விகாரம் இடம்பெற்ற சொல். திரிதல் விகாரம் என்றா என்னவா இருக்கும் என்றால் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிபடையுமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் திரிதல் விகாரம் என்று அழைப்போம். கல் சக சிலை கற்சிலை, மனம் சக வேதனை மனவேதனை. இதை பிரிச்சா பாருங்கோ, கல் சக சிலை என்று வரும். கல் சக சிலை. அடுத்த பிரிச்சா அப்படி வரும் என்றால் மனம் சக வேதனை என்று வரும். மனம் சக வேதனை மனவேதனை. கபடம் சக மனம் கபடம் சக மனம் என்னவா இருக்கும் என்றா கபட மனம். கண் கண் சக இமை கண்ணுமை என்று சொல்லப்படும். இதில் பார்த்தீங்க என்றால் இதில் வார இல்லைன்னா இட்டன்னாவாக தெரியும். இது உம்மன்னா கெடும், இதிலையும் உம்மன்னா கெடும். இதில் ஒரு எண்ணன்னா ஒன்று தோன்றித்தான் என்ன செய்யுமாண்டா புணர். அதை சொல்றது தோன்றல் விகார புணர்ச்சி, இதை சொல்றது கெடுதல் விகார புணர்ச்சி, இதையும் சொல்றது கெடுதல் விகார புணர்ச்சி. இது என்னவா இருக்கும் என்றால் கல்சக சிலை, அதுதான் திரிதல் விகார புணர்ச்சிக்குரிய விடை ஆக இருக்கும். சுடுசோறு என்பது என்ன தொகை என்றால் வினைத்தொகை. சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு என என்ன செய்யும் என்றால் 3 காலத்துக்கும் வரும். 26வது களவெடுத்தாலும் பொய் சொல்லாதே. இங்கு இடைச்சொல் உணர்த்துகின்ற பொருள் என்னவா இருக்கும் என்றால் எதிர்மறை பொருள். களவும் எடுக்காதே பொய்யும் சொல்லாதே என்று வரும், அது எதிர்மறை பொருள். பின்வருவனவற்றுள் செயற்படு பொருள் குன்றிய வினையாக அமைவது. பின்வருவனவற்றுள்ள செயற்படு பொருள் குன்றிய வினையாக வருவதென்றால் எதை யாரை எவற்றை என்று கேள்வியை கேட்கிற பொழுது அங்க விடை என்ன செய்யாதண்டா வராது. எதை யாரை எவற்றை என்று கேட்கிற பொழுது விடை வரையில்லை என்றால் அது குன்றிய வினை. படித்தான், எதை படித்தான் என்றா புத்தகம். உண்டான், எதை உண்டான் என்றா உணவை. எடுத்தான், எதை எடுத்தான் என்றா புத்தகத்தை எடுத்தான் அல்லது ஆடை எடுத்தான். சென்றான், எதை சென்றான் என்றால் அது விடை வராது. இது 3வது விடை சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 28வது கேள்வி. அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி. இந்த அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி என்று நீங்கள் ஒரு விடயத்துக்கு வந்தால் அகராதி ஒழுங்கில என்று கேட்டால் அதுக்கு ஒரு நடைமுறை ஒன்று நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுக்கு ஒரு நடைமுறை ஒன்று நாங்கள் பின்பற்ற வேண்டும். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி. இது ஒரு கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்குரிய விளக்கத்தை நாங்கள் அகராதி ஒழுங்கில், அகராதி ஒழுங்கில் என்று வரும். அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி. அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி. அகராதி ஒழுங்கு என்றால் ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா ஔவண்ணா என்ற ஓடர் பார்க்க வேணும். இக்கண்ணா இங்கண்ணா
இச்சன்னா இஞ்சன்னா இட்டன்னா இந்த ஓர்டர் பார்க்க வேணும். உயிரெழுத்தின் ஓர்டர் பார்க்க வேணும். மெய்யெழுத்தின் ஓர்டரை பார்த்து தான் நீங்கள் அகராதி ஒழுங்கில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்திற்கு வர வேணும். கானா காவண்ணா கீனா கீயண்ணா கூனா கூவண்ணா கேனா கேன்னா கையண்ணா கோனா கோவண்ணா கவண்ணான்றது பார்க்க வேணும். அடுத்தது சானா சாவண்ணா சீனா சீயண்ணா சூனா சூவண்ணா என்ற அந்த உயிர்மை எழுத்தின் ஓர்டரையும் பார்க்க வேணும். இதுதான் இந்த அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றோதி என்று சொல்லப்படும். பார்த்தீங்களா என்னவா இருக்கும் என்றால், இதில் முதல் எழுத்தை பார்த்து பிடிக்கலாம். அப்படி முதல் எழுத்தை பார்த்து பிடிக்கல் என்றால் அடுத்த எழுத்துக்கு என்ன செய்யணும் என்றால் நகர்ந்து செல்ல வேண்டும். முதல் எழுத்தை பார்த்து பிடிக்கல் என்றால் அடுத்த எழுத்துக்கு நீங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். பாருங்க போட்டிருக்குது. பட்டம், பள்ளம், பக்குள், அடுத்தது பருந்து. சரி, இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பானா, எல்லாத்துலேயுமே பானா வருகுது. ரெண்டாவது பார்க்கணும். விட்டன்னா, உள்ளன்னா, உக்கன்னா, அடுத்தது இரன்னா சக ஊனா. இதில் பார்த்தீங்களென்றால் அகராதி ஒழுங்கில வரையில் ஏன் உக்கன்னா வந்து தான் பெற வேண்டும். உக்கன்னா வந்து, விட்டன்னா வந்து, இரன்னா வந்து, உள்ளன்னா வர வேண்டும். இது மாறி இருக்கிறபடியால் இது விட வராது. விளங்கி படிக்க வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காப்பு. காப்பு, அடுத்தது காகம். காப்பு, அடுத்தது காகம், அடுத்தது காலம், அடுத்தது காட்சி. எல்லாத்திலையுமே காவண்ணா 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 காவண்ணா. உப்பண்ணா வருகுது, உக்கண்ணா சக ஆனா வருகுது, இல்லன்னா சக ஆனா வருகுது, அடுத்தது இட்டன்னா வருகுது. இதுவும் என்ன செய்யல் என்றால் உக்கண்ணா வர வேண்டும். அடுத்தது வர வேண்டியது என்னவா இருக்கும் என்றால் இட்டன்னா, பிறகு உப்பண்ணா வந்து இல்லன்னா வர வேண்டும். இதுவும் என்ன செய்யவில்லை என்றால் வரையில்லை, அகராதி ஒழுங்கில் அமையவில்லை. அடுத்தது பார்த்தீங்களா தம்பி, தத்தை, தண்ணீர், தச்சல். அதுவும் அங்கு வரவில்லை. அதுவும் என்ன செய்யறா அந்த ஓர்டரில் வரவில்லை. 28வதுக்கு 4வது விடை சரியாக இருக்கும். விடைய பார்ப்போம். மேகம், மேசை, மேதினி, மேளி. பாருங்கோ, மேன்னா 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 மேன்னா, உக்கன்னாவோட ஆனா. சரி, ரெண்டாவது இச்சன்னாவோட ஏன்னா. சரி, அடுத்தது இத்தன்னாவோட ஈனா. சரி, அடுத்தது இல்லன்னாவோட ஈனா. சரி, 4வது விடை மிகச் சரியான விடையாக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். இப்படி என்ன செய்ய வேண்டால் அந்த எழுத்துக்களை அந்த
பிரித்து நாங்கள் அகராதி ஒழுங்கில் இருக்கா அல்லது இல்லையா என்று நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க பார்த்தால் அதாவது இதுக்கு சரியான விடை எதா இருக்கும் என்றால் ஞாபகப்படுத்துங்கள், இதுக்கு சரியான விடை எதா இருக்கும் என்றால் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி 4வது விடையாக இருக்கும். 28க்கு 4வது விடை மிகச் சரியான விடையாக இருக்கும். இனி பார்ப்போம். 29, 30 வினாக்களில் பொருத்தமற்ற உதாரணங்கள் இடம்பெற்றுள்ள சொற்றொகுதியை தெரிவு செய்க. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்றொகுதியை தெரிவு செய்க. ஆக்கப்பேர் முயல் சகசை முயற்சி சரி, கோர் சகவை கோர்வை சரி, புவி சக இயல் புவியியல் சரி. கூட்டுப்பேர் நீர் சக யானை சரி, புத்தி சகசாலி புத்திசாலி அது ஆக்கப்பேர், தொலை சக வேசி சரி. மாற்றுப்பேர் நான் நீ அவன் சரி. தொழிற்பேர் படித்தல் வந்தமை போகாமை சரி. இதில் கூட்டுப்பேர் வாரத்தில் 2 விடை பொருந்துகின்றது, 1 பொருந்தவில்லை. இது என்னவா இருக்கும் என்றால் சரியான விடையாக இருக்கும். 29க்கு 2வது விடை. 30வது பாருங்கோ. பேரச்சம் வந்த பையன் உண்ட பழம் பெய்த மழை. வினையச்சம் போய் வந்தான் கற்று முடித்தான் நின்று பார்த்தான். அடுத்தது பார்ப்போம். தற்பவம் பொருடன் இலக்குமி அவிடேகம். தற்சமத்தில் பாருங்கோ கமலம் குங்குமம் அரண் என்றது வருகிறது. சரிதானே? அவைகள் 30க்கு 4வது விடை வார விடயம் பொருத்தமற்றதாக இருக்கும். அவைகள் பொருத்தமற்ற உதாரணங்கள் இடம்பெற்ற சொற்றொகுதியை தெரிவு செய்கன்னு சொல்லிக்க இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டால் பார்க்க வேணும். சொல்கிற விளங்கிட்டா? அவை இன்றைய வகுப்பில் 30 வினாக்கள் முடிக்கப்பட்டிருக்குது. மிச்சத்தை அடுத்த வகுப்பு பார்த்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.